Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 484 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியோட கண்ணு முன்னாடியே ஏசு அப்படியே விழுந்து செத்தான்ல, அது அவனால தாங்க முடியாம இது வரைக்கும் லூஃபி அழுகாத அளவுக்கு அழுவான். அப்படி லூஃபி அழுகிறத பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் சாக போற நிலைமையில கூட சிரிச்ச முகத்தோட இருப்பான். ஆனா இப்ப அவங்க அண்ணன் இறந்து போனது அவன் லைஃப்ல ஒரு பெரிய இழப்பு. அது அவனால சுத்தமா ஏத்துக்க முடியல. நான் எப்படி பார்த்தா லூஃபி தான் சாக வேண்டியது. ஆனா இடையில அவங்க அண்ணன் ஏஸ் வந்து அவன் உசுரை காப்பாத்திட்டு இவன் உசுரை விட்டுட்டான். அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருந்தவனுக்கு டப்புன்னு சுயநினைவே போயிருச்சு. சொல்ல போனா அப்படியே அழுதுகிட்டே ஃப்ரீஸ் ஆயிட்டான். சின்ன வயசுலயும் இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கு. அந்த டைமுங்கும் போது ஏசு செத்துட்டான்னு நினைச்சு லூஃபி கதறி கதறி அழுதுருப்பான். ஏசு இருந்துகிட்டு ஏன்டா அப்படி அழுகுற, நான் என்ன செத்தா போயிட்டேன்னு மண்டையா அடிச்சிருப்பான். அப்படின்னா அப்போதுல இருந்தே லூஃபிக்கு ஏசு மேல அவ்வளவு பாசம். அது மட்டும் இல்லாம அவன் தெளிவா ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டான். நான் சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு முட்டா பைய தம்பிய தனியா விட்டுட்டு நான் முன்னாடி சாகவே மாட்டேன், நீ கவலையே படாதன்னு இருப்பான். ஆனா இப்போ சிரிச்ச மேனிக்கு சந்தோஷமா செத்து போயிட்டான். கார்ப் அப்படியே கதறி கதறி அழுவாரு. அட கோல்டு ரோஜர் சாகறதுக்கு முன்னாடி கார்ப்பை கூப்பிட்டு நீ தான் என் பையனை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அது வரைக்கும் கோல்டி ரோஜருக்கு ஒரு பையன் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. கார்ப் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சதுனால்தான் அவர்கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி தான் ஏசியும் சின்ன வயசுலயே அழகா தூக்கிட்டு வந்து அவரோட பேரங்குடிய அண்ணன் தம்பியா வளர விட்டாரு. ரெண்டு பேரும் நல்லபடியா தான் வளர்ந்தானுங்க. ஆனா அவர் ஆசைப்பட்ட மாதிரி நேவி சோல்ஜர் ஆகல. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளவு சந்தோஷமா பண்ணுவானுங்க. சொல்ல போனா ரெண்டு பேத்துக்குள்ளயும் அப்படி ஒரு பாண்டிங். அதெல்லாம் மைண்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும். சொல்ல போனா லூஃபி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏசு அங்க செத்து கிடக்கிறத பாப்பாங்க. அவ்வளவுதான் எல்லாம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலா என்னதான் ஏசு ஒரு குற்றவாளியா இருந்தாலும் அக்கைனு பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் வச்சு கொல்றதா தான் அவங்க சொல்லி இருந்தாங்க. ஆனா இவனுக்கு ஃப்ராட் வேலை பண்ணுன்னு மக்கள்கிட்ட எதையும் காட்டாம தடுத்து கடைசியில சண்டையில தோக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே அவனு இஷ்டத்துக்கு கொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏசு மட்டும் தப்பிச்சிருந்தான்னா நேவியோட பேரே கெட்டு போயிருக்குமே. அதை காப்பாத்த என்னென்னலாம் பண்ணிட்டானுங்க. இப்ப இவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. ஏசு அங்க சிரிச்ச மேனிக்கு செத்து போய் கிடக்குறான். லூஃபி சுத்தமா கான்சியஸ்லயே இல்ல. ஒயிட் பியர்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மொத்த இடமுமே அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கும். இத லைவா பாத்துட்டு இருந்த மக்களும் வாய பொளந்துகிட்டு பாப்பாங்க ஏசு செத்துட்டானான்னு. அப்ப லூஃபி அப்படியே காட்டுறாங்க. அவன் ஏசு செத்தத அப்படியே மைண்ட்ல ரீகால் பண்ணுவானா, அது அவனுக்குள்ள இன்னுமே பயங்கர டிப்ரெஷனை கொண்டு வந்து பயங்கரமா கதற ஆரம்பிப்பான். வாயில இருந்து ரத்தமா வரும். ஐயோ ஏசுன்னு சொல்லி இன்னும் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பானா. இவானுக்கு தெரிஞ்சு போச்சு பையன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான்னு. அட இங்கே இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அந்த டைம் அந்த அக்கைனு என்ன பண்ணுவான், அவன் கம்ப்ளீட்டா ஒரு எரிமலை குழம்பாவே மாறி லூஃபி அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வருவான். என்னன்னா அவனோட டார்கெட் லூஃபியும் ஏசு மட்டும்தான். சோ இந்த டைம் நான் உன்னை கொல்லாம விட்ட மாட்டேன்னு சொல்லி பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும்னு ஜிம்பை வேகமா ஓடி வருவான். ஆனா அதுக்குள்ள அவன் பஞ்சு வச்சிருவானா. லூஃபி வேற இப்ப சண்டை போற நிலைமையில இல்ல. அவ்வளவுதான் அவனையும் அடிச்சிட்டான் போலன்னு நினைக்கும் போதுதான் கரெக்டா இடையில மார்க்கோ வந்து தடுத்துருவான். ஏசு செத்ததுலயே அவன் கொல்ல வெறியில இருக்கான். இதுல வேற அவன் தம்பியையும் கொல்லுவேன்னு சொன்னா விடுவானா அவன். உன்னை தோட்ட விட்ட மாட்டான்டான்னு வெறித்தனமா சொல்லுவான். அங்க லூஃபியை ஏந்திரின்னு ஜிம்பை எவ்வளவு உழுப்பி பாப்பான். அவன்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. எங்க அக்கைனோ மார்க்கோ கிட்ட வலிய விடுன்னு இருப்பான். வேட்ட முடியாது, ஏன்னா இந்த போர் இன்னும் முடியல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க பைரட்ஸுங்க எல்லாம் சண்டை போட ரெடி ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஜிம்பை கிட்ட ஏசோட தம்பியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப சொல்லுவான். உடனே அவனும் அடிச்சு புடிச்சு லூஃபியை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப என்னன்னா லூஃபியோட லைஃப் தான் நம்ம ஏசோட ஆசையே. அதனால அவன் வாழணும், அவனை சாக விட மாட்டோம்பா. உடனே அங்க பைரட்ஸுங்க எல்லாருமே வெறி கொண்டு எந்திரிப்பானுங்க. ஏன்னா அவங்க கமாண்டர் அங்க வெறியோட சண்டை போறாரு இல்ல. அப்ப அவனுக்கு கமாண்டர் மார்க்கோ பேசுற ஸ்பீச்சை கேட்டுட்டு அம்பட்டு பேத்துக்கு வெறியாவும். ஏசுக்காக நாங்க கண்டிப்பா லூஃபியை என்னானாலும் காப்பாத்துவோம். அப்படி நாங்க அவனை சாக விட்டோம்னா அது எங்க ஒயிட் பியர்ட் பைரட்ஸுக்கே அவமானம்பா. அவ்வளவுதான். இப்ப அங்க இருக்க ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் எல்லாம் விட்டா 10 பேர்த்த வெட்டி வீசிட்டு போயிருவானுங்க. அந்த அளவுக்கு வெறியாயிருவானுங்க. இங்க ஜிம்பை லூஃபியை தூக்கிட்டு ஓடும் போது அவங்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. அதே மாதிரி வாயை பழுதுகிட்டு அப்படியே தான் இருப்பான். ஜிம்பை விட்டா லூஃபி உன்னால முடியும்னு சொல்லிட்டே தான் தூக்கிட்டு போவான். எங்க அக்கைனோ நான் என்னானாலும் சரி அவன் தம்பியை விட்டவே மாட்டேன், ரெண்டு பேருமே இங்க சாக போறாங்கன்னு சொல்லி மார்க்கோவை வெறித்தனமா அட்டாக் பண்ணி தெறிக்க விட்டுருவான். அது மட்டும் இல்லாம குறுக்க வந்த எல்லா பைரட்ஸுமே அடிச்சு தெறிக்க விட்டுட்டு லூஃபியை நோக்கி தான் வேகமா ஓடி வருவான். அந்த டைம் மெரைனாளுக பார்த்துட்டு அக்கைனு ஜாக்கிரதான் பானுங்க. அவனை கிராஸ் பண்ணி ஒரு ஷைனிங் போகும். என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஒயிட் பியர்டு பொசுக்குன்னு வந்து நிப்பாரு. அவ்வளவுதான் அப்படியே ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா திரும்பி பார்ப்பானா. மனுஷன் வேற லெவல் கொலவெறியில இருக்கிறதுனால ஏசு இருக்க நிலைமைய பார்த்துட்டு அப்படியே கொல்ல காண்டாயி கைய ஓங்கி அந்த அக்கைனுவ ஒரே அட்டி. அப்படி அவன் மூஞ்சோட அடிக்கும் போது அந்த மூஞ்சு பாடின்னு அப்படியே சப்பும். சொல்ல போனா தரையோட தரையா
அப்படியே புதஞ்சிருவான். இது வரைக்கும் ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் ஒயிட் பியர்ட் இந்த அளவுக்கு காண்டாகி பார்த்ததே இல்ல. இப்படி எல்லாம் அடிச்சாருன்னா சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஆபத்து தான். அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சு தரையோட்ட சப்பியாச்சா, அடுத்து ஜம்ப் பண்ணி மிதிக்க வரும்போது உசாரா என்ன பண்ணுவான், அந்த பக்கமா உருண்டு போயிருவான். நீ எங்க போனாலும் விட மாட்டான்னு வரட்டி வந்து அடிப்பாரு. அக்கைனும் திருப்பி ஒயிட் பியர்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுவும் அவனோட லாவா ஹேண்ட்ஸால. அது எல்லாத்தையுமே ஒயிட் பியர்ட் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு அவன் கூட வந்து வெறித்தனமான சண்டை. சொல்ல போனா இப்பதான் ஒயிட் பியர்டோட ஃபுல் பவரே தெரியுது. ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு வேற லெவல்ல சண்டை போடுவாரு. அவன் என்னதான் அடிச்சாலும் சரி அதெல்லாம் அட்டாக்கையும் கேஷுவலா தடுத்து ஒரே அடி அப்படியே திருச்சடிச்சு தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். சொல்ல போனா அக்கைனுவே அடி வாங்கி மண்டை பூரா ரத்தம். இருந்தாலுமே ஒயிட் பியர்டுக்கு கோவம் தனியல. அவன் கீழே கிடக்கும் போது அடுத்து அட்டாக் பண்ணலான்ட்டு வரதுக்குள்ள அக்கைனு முந்திட்டான். என்னன்னா ஃபர்ஸ்ட் லாவா பவர் யூஸ் பண்ணி அவரை பார்க்க விடாம பண்ணுவான். அதுக்கப்புறம் கைய மொத்தமா லாவாவா மாத்தி ஓங்கி வயிற்றுலயே ஒரு குத்து. அதான் இதுக்கு முன்னாடி பண்ணி ஓட்ட போட்டானே அதே மாதிரி. எல்லாம் பார்த்துட்டு ஐயோ டாடி டாடின்னு கதறுவாங்க. இனிமேட்டு கதறி என்ன பிரயோஜனம், ஆல்ரெடி ஒரு முட்டா பையமாவன் நெஞ்சல குத்துனா, அடுத்தது மெரை நாளுகெல்லாம் வந்து கத்திய சொருகுனானுங்க. அக்கைனு ஒரு ஓட்டையா போட்டான். இப்ப அடுத்து மறுபடியும் ஒரு ஓட்டையா போட்டுட்டான். பாவம் அவரால் நிக்க முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவாரு. உடனே அக்கைனு அவ்வளவுதான் உன்னோட காலம் முடிஞ்சு போச்சு, இதோட நீ ரிசைன் பண்ணிக்காமானா. அப்போ சுத்தி இருக்கிற ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் எல்லாம் பாப்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.